வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ கவர்னன்ஸ் அந்த கான்செப்டில் நம்ம இந்த வருஷம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஐ ஹேட் ஃப்ரேம்ட் அ கொஷின் அண்ட் மேட் அ மாடியூல் ஆன்சர். Regulating for foreign contribution is a legitimate governance imperative, but it is its implementation must not weaken the institutional space for civil society. ஸோ ஆக்சுவலாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது நல்லது தான். பட் அது நம்ம ரெகுலேஷன் பண்ணுறது மூலயமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியோட இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் என்ன ஆகக்கூடாது, வீக்கன் ஆகக்கூடாது. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். Introduction. So, civil society organization plays a vital role in welfare delivery, advocacy and democratic participation. Welfare delivery, advocacy and democratic participation. The Foreign Contribution Regulation Act seeks to ensure foreign fund do not adversely affect India's sovereignty. ஸோ ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, ரெகுலேட் தி ஃபாரின் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய ஃபண்ட் எந்த விதத்துலையும் இந்தியாவோட சாவர்சிட்டியை இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. பப்ளிக் ஆர்டர், நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஹவவர் ரெகுலேஷன் மஸ்ட் பி பேலன்ஸ்ட் வித் த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் ஃபார் சிவில் ஸ்பேஸ். ஸோ கண்டிப்பாக ரெகுலேஷன் முக்கியம்தான், ஆனால் அது எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Why FRCA regulations is required? See, first, national security, financial transparency, prevention of illicit financing, accountability, public trust. ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ ஏன் நம்மளுக்கு ரெகுலேஷன் தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாரின் ஃபண்ட் கேன் பொட்டன்ஷியலி பி மிஸ்யூஸ்ட் ஃபார் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர் ஆர் சாவர்ஜினிட்டி. ஸோ ஆக்சுவலாக ஃபாரின் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், இட் கேன் பி மிஸ்யூஸ்ட் ஃபார் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் த நேஷனல் செக்யூரிட்டி. ஃபாரின் ஃபண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி. ரெகுலேஷன் எனேபிள்ஸ் ஸ்க்ரூட்டனி ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் தேர் யூட்டிலைசேஷன். ஸோ கண்டிப்பாக நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஃபாரின் ஃபண்ட்ஸ் பொட்டன்ஷியலாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் தேவை. ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ கண்டிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி யார் கொடுக்குறா, எதுக்காக கொடுக்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க, இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் ஆஃப் illicit financing. Monitoring can reduce the risk of money laundering, extremist financing and diversification of fund. ஸோ மொத்தமாக இவங்க ஒரு ஃபினான்ஸ், இந்த ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுல தடுக்கலாம். அக்கௌண்டபிலிட்டி. Mandatory reporting and designated banking arrangements improve the financial traceability. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். எதை மணி லாண்ட்ரிங்கை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மணி லாண்ட்ரிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். பப்ளிக் ட்ரஸ்ட். ஸோ ஒன்ஸ் எஃபெக்டிவ் ரெகுலேஷன்ஸ் ensures the organization receives overseas fund remains accountable for their financial activities. ஸோ the public trust கிரியேட் பண்ணும், அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் தேவை. பட் இதில் இருக்கக்கூடிய லாக்னாஸ் என்ன? ஆப்ரேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். The 2020 amendment tightens the rule relating to administrative expenditure and prohibits transfer of foreign contribution between FCRA registered entities. ஸோ இது 2020 அமெண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன். Smaller NGOs may struggle with complex reporting and regulatory requirements. ஸோ கண்டிப்பாக இந்த NGOs, சின்ன ஸ்மால் NGOஸ்னால எல்லா ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஸ்மால் NGOs இம்பாக்ட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் uncertainty. Suspension or cancellation of FCRA registration can disrupt long-term welfare program. ஆக்சுவலாக இவங்களோட NGOஸோட வேலையை என்னது, வெல்ஃபேர். இவங்க இப்போ இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு என்ஜிஓவும் நல்ல சேர்த்துக்கு முன் வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இம்பேக்ட் ஆன் வல்னரபிலிட்டிஸ். ஸோ சில்லிங் எஃபெக்ட். எக்ஸசிவ் ரெகுலேட்டரி discretion may discourage legitimacy, advocacy and dissent. So next, impact of vulnerable groups. Organization works in health,
எஜுகேஷன், ட்ரைபல் வெல்ஃபேர், ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப் மே லாஸ் கிரிட்டிக்கல் ஃபண்டிங். ஸோ எஸ், இந்த வல்னரபிள் குரூப்புக்கு போகக்கூடிய கிரிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் மூலமா லாஸ் ஆயிரும். ரெடியூஸ் சிவில் ஸ்பேஸ். ஓவர் ரெகுலேஷன் கேன் வீக்கன் த எபிலிட்டி ஆஃப் சிவில் ஸ்பேஸ் டு ஆக்ட் அஸ் அ வாட்ச் டாக் அண்ட் பார்ட்னர் இன் த டெவலப்மெண்ட். ஸோ சிவில் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓவர் ரெகுலேஷன் என்ன ஆகும், இந்த சிவில் சொசைட்டியோட எபிலிட்டி வந்து வீக்கன் பண்ணி விட்டுரும். ஏன்னா எதுக்காக வந்தோம், ரெகுலேஷன்லேயே ரொம்ப ரொம்ப அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தா வெல்ஃபேரிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட டைம் வந்து டைம் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன் எதுக்கு தேவை, பட் அதில் இருக்கக்கூடிய லாக்குனாஸ் என்ன, ஆப்ரேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன், கம்ப்ளைன்ஸ் பர்டன், ரெஜிஸ்ட்ரேஷன் அன்சர்டனிட்டி, சில்லிங் எஃபெக்ட், இம்பாக்ட் ஆன் வல்னரபிள் குரூப்ஸ், ரெடியூஸ்ட் சிவிக் ஸ்பேஸ். வே ஃபார்வர்ட் என்னது இது? So, a risk-based and proportionated regulatory framework is needed. A risk-based, proportionated regulatory framework is needed. The government should ensure time-bounded registration. The government should ensure time-bounded registration, renewals, transparency reason for adverse decision, accessible appeal, simplified compliance for low-risk organization, and effective judicial administration oversight. At the same time, NGO should maintain robust financial disclosure government standards. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்சிஆர்ஏ ஷுட் ஃபங்க்ஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம், நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் லெஜிட்டிமசி சிவிக் பார்ட்னர்ஷிப். ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் எஃப்சிஆர்ஏ இருக்கணுமே தவிர சிவிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பேலன்சிங் நேஷனல் செக்யூரிட்டி வித் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் requires proportionate regulations, procedural fairness and institutional transparency. பேலன்ஸ் நேஷனல் செக்யூரிட்டியை வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்ஸை விட பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ப்ரொபோர்ஷனேட்டட் ரெகுலேஷன் இருக்கணும், ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். என்ஷூரிங் தட் செக்யூர் ஸ்டேட் அண்ட் வைப்ரண்ட் சிவில் சொசைட்டி ரீஇன்ஃபோர்ஸ் ரேதர் தென் அண்டர்மைன் ஈச் அதர். ஸோ செக்யூர் ஸ்டேட், வைப்ரண்ட் சிவில் சொசைட்டி ரீஇன்ஃபோர்ஸ் ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆஸ்பெக்டும் வந்து ஒன்றா செயல்படணும். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இன் பேப்பர் 2 கவர்னன்ஸ். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின். Thank you for watching UPSC Vinod. Keep following.